السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவனுடைய கலாமுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த தஃப்சீர் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையின் நிலவிட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நிதர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்-பக்ராவுடைய 59 வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அதற்கு பின்வருகின்ற வசனங்களை குறித்த விளக்கங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதில் 60வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ اثْنَتَا عَشْرَةَ عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. இது 60வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீரை வேண்டினார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களுக்கு சொன்னோம், மூசாவே, உம்முடைய கைத்தடியை கொண்டு பாறையை அடிப்பீராக. அவர் அடித்தபோது அந்த பாறையிலிருந்து 12 நீரூற்றுக்கள் வந்தன. ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் தங்களுடைய நீர் அருந்தும் இடம் எது என்பதை அறிந்து கொண்டார்கள். நாம் அவர்களுக்கு சொன்னோம், குலு வஷ்ரபு பிரிஸ்கில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து உண்ணவும் பருகுங்களும் செய்யுங்கள். வலா தஸூ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், ஆனால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்கிறான், இது குல்தும் யா மூசா, நீங்கள், அதாவது அந்த மக்கள் சொன்னபோது, லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின், நாங்கள் ஒரே உணவை சகித்து கொண்டிருக்க மாட்டோம். ஃபதஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா, நீர் உம்முடைய ரப்பை அழைத்து பிரார்த்திப்பீராக. எங்களுக்காக வேண்டி பூமியிலிருந்து பூமி முளைப்பிக்கின்ற கனிவர்க்கங்கள், பூண்டு, பருப்பு, அதே போன்று வெங்காயம், கீரை போன்ற வகைகளை பூமி முளைப்பிக்கின்றவற்றிலிருந்து எங்களுக்கு உணவு வேண்டும். ஏனென்றால் ஒரே உணவை நாங்கள் சில பொறுத்து கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் அவரிடத்தில் சொல்கிறான், அத்தஸ்தபிதுலூன அல்லதீன ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான், நீங்கள் சிறந்ததாக இருக்கின்ற ஒன்றிற்கு பகரமாக அற்பமானதை வேண்டுகிறீர்களா? பிறகு அல்லாஹ் சொல்கிறான், எஹ்பித்து மிஸ்ரம் ஃபைன்னலக்கும் மா சால்தும், நீங்கள் மிஸ்ருக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற அனைத்தும் கிடைக்கும். வதுரிபத் அலைஹிம் தில்லத்து வல் மஸ்கனா, அவ்வாறு அவர்கள் மீது இழிவும் ஏழ்மையும் சாட்டப்பட்டது. வபாஉ பிகலபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், தாலிக பிஅன்னஹும் கானு யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வயக்துலூன நபிய்யின பிகைரில் ஹக், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து கொண்டும் நபிமார்களை பொய்யாக்கி கொண்டும் இருந்ததன் காரணமாக, நபிமார்களை நியாயமின்றி அவர்கள் கொண்டிருந்ததன் காரணமாக, தாலிக பிமா அஸவ் வ கானு யஅ்ததூன், மேலும் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாக பாவம் புரியக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார்.
60, 61 ஆகிய வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அதற்கான பொருளை நாம் பார்த்துவிட்டோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஒரு மிகப்பெரிய நியாமத்தை வழங்கினான் என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கடந்த வசனங்களை பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாலைவனத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாலைவனத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, பருகுவதற்கு நீரும் இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருடைய அருளின் காரணத்தால் அவர்களுக்கு என்ன செஞ்சான், உணவை வழங்கினான். மண் வசல்வா என்கிற உணவை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கென்று பிரத்யேகமாக அருளினான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க, அந்த சமுதாயத்திற்காக வேண்டி நீர் வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறாங்க. இப்போ இதில் நாம் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னென்னு சொன்னால், மனிதன் வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீராக இருந்தாலும் சரி, பூமியிலிருந்து அவன் எடுக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். அதனால தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் கேட்குறான். என்ன கேட்குறான், அஃபரைத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், அதை மேகக்கூட்டங்களிலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கி தருகிறோமா என்று அல்லாஹ் நினைக்கிறான், நம்மை பார்த்து கேட்கிறான். அப்போ அது அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடை இல்லாத போது மனிதன் என்ன செய்வான், இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது இயலாத காரியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு இல்லை, மழை நீர் கிடைக்கக்கூடிய இடம் இல்லை. அது பொதுவாக பாலைவனம் என்று சொன்னால் அங்கே என்னது, அதிகமான மழை இருக்காது. மழை என்பது குறிப்பிட்ட சில காலங்களில், பரவலாக மழை இருக்குமென்னு கேட்டால் இருக்காது. பெரும்பகுதி மழை இல்லாமல் இருக்கும், மிக சொற்பமான காலங்களில் மட்டும் மழை பெய்யும். இப்போ அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நீரை ஊற்றின் மூலமாக ஏற்படுத்துகிறான். அந்த நீரூற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீரும் யாருடையதான், அல்லாஹ்வுடைய அருள் தான். அதனால தான் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் அல்லாஹ் கேட்குறான் இன்னொரு அவசரத்தில், உங்களுடைய நீரை அல்லாஹ் தஆலா பூமியில் உறைஞ்ச செய்தால், பூமி அப்படியே உரிய செய்தால், உங்களுக்கு சுவையான நீரை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறான்? அப்போ பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி, வானத்திலிருந்து பொழிகின்ற நீராக இருந்தாலும் சரி, அந்த நீர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அருள். இப்போ அந்த அருளை வேண்டி என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்த போது அல்லாஹ் என்ன செஞ்சான், மழை நீரை அருளினான். அதாவது அந்த மக்களுக்கு என்ன செஞ்சான், நீரூற்றுக்கான வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபல்ரி பி அஸாக்கல் ஹஜர், நீங்கள் என்ன செஞ்ச, உங்களுடைய கைத்தடியை கொண்டு அந்த தரையில் இருக்கக்கூடிய பாறை நீங்கள் அடிங்க. அப்போ அப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பாறை என்ன செய்யும், பிளவுபட்டு அதிலிருந்து நீரூற்றுகள் உருவாகும். அந்த நீரூற்று எப்படின்னு சொன்னால், இஸ்னத்தா அஷரத்த அவினா, 12 நீரூற்றுகள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், 12 ஐனுகளை, ஐன் என்று சொன்னால் நீரூற்று, அதை எல்லாம் ஏற்படுத்துகிறான். இந்த 12 நீரூற்றுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், பனி இஸ்ரவேலர்கள் 12 குழுக்களாக இருந்தார்கள். இந்த சமுதாயம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் 12 குழுக்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் அவங்க என்ன செய்யணும், இந்த 12 நீரூற்றுகள் அவர்களுக்கு ஏற்படுத்தினால்தான் அந்த பாலைவனத்தில் ஒவ்வொரு சமுதாயமும் அந்த சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீர் அருந்துகின்ற இடத்திலிருந்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா கத் அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபஹும், அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கே நீர் அருந்த வேண்டும் என்கிற இடத்தை அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு பாலைவனம் என்பது கடுமையாக தாகம் ஏற்படுகின்ற இடம். அப்போ அப்படி இருக்கிற இடத்துல நீரூற்று நமக்கு கிடைக்கல, அதுவும் நீரூற்று ஒன்றே ஒன்று தான் என்று இருந்ததுன்னு சொன்னால், வலியவர்கள் எளியவர்களை என்ன செய்வாங்க, மிதித்து நீர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதே போன்று எல்லா கபாயிலும் எல்லா கோத்திரத்தாரும் ஒரே இடத்துல சொன்னால் அப்போ அவங்களுக்குள்ள என்ன செய்யும், மோதல் உண்டாகும். அந்த மோதல் போக்கு எல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு என்ன செஞ்சான், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு இடம் என்று அல்லாஹ் தஆலா அந்த சமுதாய மக்களுக்கு அவருடைய தேவையை பாறையிலிருந்து நீரூற்றை ஏற்படுத்தி நிறைவு செய்தான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிறகு அல்லாஹ் என்ன சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து என்ன செய்யுங்க, உண்ணுங்கள். அதாவது இந்த உணவு உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இந்த உணவும் நீரும் எவ்வித சிரமமின்றி களைப்பின்றி உழைப்பின்றி அல்லாஹ் உங்களுக்கு அருளாக வழங்கியிருக்கிறான். நம்ம அன்றாடம் உணவு உண்ண வேண்டும் என்று சொன்னால், அன்றாடம் நம்ம நீர் பருக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சிரமப்பட வேண்டியிருக்கு இல்லையா?
அந்த சிரமங்கள் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் அவங்களுக்கு நினைச்சிட்டான். எல்லாமே அவன் புறத்திலிருந்துள்ள ஏற்பாடாக செய்து தந்து விட்டு அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன உபதேசம் சொல்கிறான், ஃபசாது, அதாவது நீங்கள் வலா தஸௌஃபில்லர்தி முஃப்ஸிதீன், நீங்கள் பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீங்க. அதற்கு அர்த்தம் நீங்கள் பூமியில் என்ன செய்த ஃபசாதுகளை உருவாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறான். அதன் பிறகு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? ஒரே உணவு. என்ன உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது? மண், செல்வம். இது ரெண்டு தான் அவங்களுக்கான உணவு. இப்போ இது ஒரே மாதிரி டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் நாம் சமைக்கிற உணவு இல்லை இல்லையா? சமைக்கிற உணவு தான் என்ன செய்யும், ருசி மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த உணவு சமைக்கிற உணவு இல்லை. ஆனால் மிகச்சிறந்த உணவு, ருசியான உணவு, தரமான உணவு என்று கூட சொல்லலாம். தரமான உணவு, அப்படி எல்லா சிறப்பும் அதற்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, மனிதனுடைய இயல்பு தான் இது, மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிக்காட்டுறாங்க. உதாரணமாக நீங்கள்லாம் அதிகமாக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன, வீட்டில் நாம் என்ன தான் நல்லா சமைச்சு வச்சாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா இருக்குது, வாய்க்கு ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம நினைச்சிடும் ஒரு கவலையாக ஒரு குறையாக சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது மனிதனுடைய இயல்பு. சரிங்களா? அதுவும் கூட நல்ல உணவை நாம் என்ன செய்வோம், தேர்ந்தெடுக்கிறோமான்னு கேட்டால் என்ன செய்வோம், இல்லை. எது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியதோ, நோய்களை ஏற்படுத்தக்கூடியதோ, அது போன்ற உணவை தான் என்ன செய்யணும், நம்ம அதிகமாக ஹோட்டல்களில் சென்று சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இப்போ அது என்னதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். எது நல்லது கெட்டது என்று அவனுக்கு அவருடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலுமே என்ன செய்ய மாட்டான், ப்ராக்டிக்கல் அதை பின்பற்றி கொண்டு வாழ மாட்டான். அப்போ அதே போன்ற ஒரு நிலையத்தை என்ன செய்யணும், இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் பார்க்குறோம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு என்ன செய்யணும், பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், கீரை, அதே போன்று பருப்பு, இது போன்ற உணவுகள் எங்களுக்கு என்ன செய்யணும் வேண்டும் என்று கேட்கிற போது, இந்த உணவு பூமியிலிருந்து முளைப்பிக்கக்கூடிய உணவு என்பதனால அல்லாஹ் என்ன சொன்னான், இதை விட சிறந்ததை நம்ம தந்துட்டு இருக்கிறோம், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு தந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, எது மட்டமாக இருக்கிறதோ அதுனா என்று சொன்னால் கீழே இருந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், மட்டம் என்று அர்த்தம் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, எது உங்களுக்கு உயர்வாக இருக்கிற ஒன்றோ, சிறந்த ஒன்றோ, அதை விட நீங்கள் என்ன செய்றீங்க, மட்டமான ஒன்றை என்ன செய்றீங்க, அதற்கு பகரமாக கேட்குறீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதை வழங்குவதற்கான இடம் இதுவல்ல. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், மிஸ்ருக்கு தான் செல்ல வேண்டும், பட்டணத்துக்கு தான், நகரத்துக்கு தான் போகணும். அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் கேட்குற மாதிரியான உணவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சமுதாயத்தின் மீது கோபம் கொள்ளுகிறான். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்கள் மீது இழிவும் தாழ்வும் அதே போன்று வறுமையும் சாட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். இதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள். நம்ம இதற்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளையும் பார்த்துருக்கிறோம், இனி வரக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். பல்வேறு உபதேசங்கள், பல்வேறு வழிகாட்டுதல்கள் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்கள் வாயிலாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ உபதேசங்களை அவர்கள் பெற்றாலும் கூட, எத்தனை வழிகாட்டுதலை அவர்கள் பெற்றாலும் கூட அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க நிராகரிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அந்த நிராகரிப்பு போக்கு என்பது அவருடைய ஒரு குணமாக இருந்ததன் காரணமாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு பிரத்யேகமாக பல நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான். எல்லா சமுதாயத்திற்கும் வந்ததை விட எண்ணிக்கையில் அதிகமான நபிமார்கள் யாருடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தான் சொல்லுவோம், பனி இஸ்ரவேல் சமுதாயம். இந்த நபி பரம்பரை நம்ம ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். நபியுடைய பரம்பரையே என்ன செய்யுது, அந்த சமுதாயத்தில் இருக்குது. அப்போ இதை இருந்தும் கூட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹுடைய வசனங்கள் என்பது இதில் இரண்டு விதமான அர்த்தங்களும் கொள்ள முடியும். ஆயாத் என்பது அத்தாட்சி என்றும் சொல்ல முடியும், வசனங்கள் என்றும் சொல்ல முடியும். இப்போ வேத வசனங்களை அவர்கள் நிராகரித்தார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அருளப்பட்ட அத்தாட்சிகளையும் அவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வயக்துலூன நபிய்யின பிகைரில் ஹக், நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அவங்க பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் பனி இஸ்ரவேலர்களால் கொல்லப்பட்டவர்கள். அந்த சமுதாயமே என்ன செஞ்சது, நபியை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நபிமார்கள், அதாவது பேர் சொல்லாத நபிமார்களும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு என்ன செய்தான் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது போன்ற வரம்பு மீறுதல் அவங்க இடத்துல என்னது ஒரு அவங்களுடைய பழக்கமாகவே இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இதன் காரணமாக தான் அந்த சமுதாயம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அதே போன்று
அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இழிவை ஏற்படுத்தினான். அந்த இழிவின் காரணமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல முறை பூமியில் பல ஊர்களில் விரட்டி ஒட்டப்பட்டிருக்கிறாங்க. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், பனி இஸ்ரவேல் என்கிற சமுதாயம் பல நெடுங்காலமாக இந்த பூமியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. பல ஆட்சியாளர்கள் அவங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, திட்டமிட்டவர்களை கருவறுத்திருக்கிறார். பல ஆட்சிக்கு கீழ் அவர்கள் வாழும்போது மிக கொடுமையான துன்புறுத்தலுக்கு அந்த மக்கள் ஆளாயிருக்கிறாங்க. அது கடந்த காலங்கள் வரையிலும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நூற்றாண்டு வரையிலும் அது நடந்திருக்கு. அப்போ அதற்கு காரணம் என்ன சொன்னால், அந்த மக்களுடைய குணம், அந்த மக்களுடைய பண்பு. எப்படிப்பட்ட பண்பு? அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து நன்மையை ஏவுவதற்காண்டி தீமையை தடுப்பதற்காண்டி வந்திருக்கிற அம்பியாக்களை நபிமார்களை என்ன செய்கிறாங்க, அவங்க நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்காத மக்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக அநியாயங்களை அக்கிரமங்களை செய்வதையே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் தான் யார்? பனி இஸ்ரவேல் சமுதாயம். அப்போ இப்படிப்பட்ட போக்கு அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்யலாம், அவங்கள அந்த மக்களை இது போன்று அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபியின் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வஅமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருன் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆனால் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு, யார? யூதனாக இருந்தவர்களில், நசாராக்களாக இருந்தவர்கள், சாபியன்கள், இப்படி முன் சென்ற சமுதாயங்களில் அல்லாஹ் தஆலா பல மக்கள், அதாவது சாபி என்று சொன்னால் அதுக்கு நேரடியான பொருள் வெளியேறுதல், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு என்ன செய்து வெளியேறி செல்லுதல். அந்த அர்த்தத்தில் தான் இது சாபி என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அது போன்ற ஒரு மக்கள், அதாவது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலங்களில் நம்ம கடந்த ஒரு வகுப்பில் சொல்லி காட்டிய விஷயம்தான், கடந்த காலங்களில் ஒரு அரசர் என்ன மதத்தை பின்பற்றுகிறாரோ அதுதான் என்ன செய்ய முடியும், குடிமக்களுடைய கொள்கையாக இருக்கும். அரசன் கொண்டிருக்கிற கொள்கை, அதாவது மகேசன் வழியோ மக்கள் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன அர்த்தம்? அரசனுக்கு என்ன மதமோ அதுதான் யாருடைய மதம், அந்த அரசனை பின்பற்றுகிற அல்லது அந்த அரசாட்சிக்கு கீழே வாழக்கூடிய மக்களுடைய மதம். அப்படி தான் இருந்தாங்க ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்களை வணங்கும்படி அல்லது தாங்கள் சொல்லுகிற மதத்தை பின்பற்றும்படி தான் சமுதாய மக்களை நிர்பந்திச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதிலிருந்து மாறி செல்லக்கூடியவங்க தான் யார்? வஸ்ஸாபியின் என்பது. சாபி என்று சொன்னால் அசல் எனது மதம் மாறியவன். எந்த மதத்திலிருந்து மாறுறவன்? எது அந்த அரசர்களுடைய அல்லது அந்த சமகாலத்தவருடைய மதமாக இருக்கிறதோ அந்த மதத்திலிருந்து வெளியேறக்கூடியவன். இப்போ இந்த அடிப்படையில் யாரெல்லாம் இப்படி இருந்து கொண்டு அவர்களின் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யூதனாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள், நசாராவாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள், சாபியன்களாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்கள், இப்படி இருக்கிறவங்க மேலும் அல்லாஹ் என்ன சொன்னால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கான கூலி நம்முடைய ரப்பிடம் இருக்கிறது. அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை, அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த முந்தைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான், அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கானார்கள், இழிவுக்கானார்கள் என்று சொன்னாங்க. இப்போ எதனால் அவங்களுக்கு இழிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய செயலின் காரணமாக தான். அந்த செயலை திருத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், வழங்குறான். எப்படி வழங்குறான்? நம்பிக்கையினூடாக. நீங்கள் அல்லாஹ்வை நம்புவது, மறுமை நம்புவது, இந்த இரண்டு அடிப்படையை நம்பிக்கை கொண்டு அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்வது. இந்த நம்பிக்கையோடு ஒருவருக்கு நம்பிக்கை விட்டால் அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து என்ன இருக்கணும்? அமல் இருக்கணும். அமல் இல்லாத போது நம்பிக்கை மட்டும் என்ன செய்யாது, எந்த பிரயோஜனத்தையும் தராது. ஏன்னா ஈமான் என்பதே என்னது, அமல் சார்ந்தது. அதனால தான் நம்ம ஈமானுக்குரிய வரைவிலக்கணம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இக்ரார் பில் கல்பி வ நுத்க் பில் லிசானி வல் அமல் பில் ஜவாரிஹ். உள்ளத்தால் உறுதியாக ஏற்று, நாவால் மொழிந்து, உடலால் அமல் செய்வதற்கு பேர் தான் என்னது, ஈமான். இப்போ இந்த மூன்றுமே இருந்தது என்று சொன்னால் அவர் எந்த கொள்கையுடையவராக இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் சரி, அவருடைய செயலை அல்லாஹ் என்ன செய்யலாம், சீர் செய்யலாம். முன்னாடி, அதாவது இது இஸ்லாமிற்கு வந்ததற்கு பிறகுள்ள நிலை அல்ல, அப்படி யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது.
இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பாக அவர் யூதனாக இருந்திருக்கிறான், கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறான், அல்லது சாபியாக இருந்திருக்கிறான். அப்படி இருக்கிறவங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம், அவருடைய முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையோ அவருடைய பாரம்பரியத்தையோ கண்டுவிட்டு அவர்களை தண்டிப்பதில்லை. மாறா அவருடைய செயல்களுக்குரிய கூலியை, நற்கூலியை அல்லாஹ் நிச்சயம் வழங்குகிறான். அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் அச்சமும் தேவையில்லை என்பதை அல்லாஹ் தஆலா நினைச்சான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக முன் சென்ற வசனத்திற்கு இது எனது கூடுதல் விளக்கத்தை தருகின்ற ஒரு வசனம். எனவே ஈமான் கொண்டிருக்கின்றவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எதை பற்றியுமே அவர்கள் சில கவலைப்பட தேவையில்லை, எந்த அச்சமும் அவர்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் போதுமானவன் என்கிற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் இதை தொடர்ந்துள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். அறிந்து கொண்ட வசனங்களுடைய பொருளையும் அதே போன்று அந்த வசனங்களிலே கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நன்மக்களாக மாறுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.